இந்த வத்த குழம்புக்கு இவர் வந்து என்ன மாதிரி வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார்? இந்த மாதிரி சோறுலாம் நல்லா ரெடி பண்ணிட்டு அம்மா கையில் வாங்கி சாப்பிட்டா தனி சுகம்ல. ஆமாம் சார், உண்மை. வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணத்தில் இன்றைக்கி பார்க்குற ரெசிபினா கல்யாண மண்டபத்தில் பண்ணுற வத்த குழம்பு. ஒரு தடாலடியாக நம்ம வந்து 2000 பேர் 3000 பேருக்கு உடனே செஞ்சு கொடுத்துடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக நம்ம எடுக்கிற எஃபோர்ட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் அதனுடைய டேஸ்ட்டும் அதோட கலரு அதோட வாசம் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வத்த குழம்பு ரெடி பண்ணி முடித்த பிறகு இதில் என்ன சொல்லணும்னா தேங்காவை கடைசியாக போட்டு குக் பண்ணுறாங்க. எப்போ இறக்க போகிறோமோ அந்த நேரத்தில் அந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் நல்லா அந்த தேங்காயோட பதம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த தேங்காயை எந்த அளவுக்கு நைஸாக அரைப்போமோ அந்த அளவுக்கு நைஸாக அதை அரைச்சிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க இந்த எஃபெக்ட் வர சாப்பிடும்போது ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் திரியாக இருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னாக்கா அதோட டேஸ்ட்டு போயிடும். அந்த தேங்காயை ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு வந்து எரியாது, ஆஃப் ஆகிடும். இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிறாங்கன்னா திரு சக்தி கிருஷ்ணன் சார் தான். அவர்கிட்ட போயிட்டு இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டுருந்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ரெசிபிகள் ஷேர் பண்ணியிருக்காரு. வாங்க போலாமா? வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சௌக்கியமா? நல்லா இருக்கேன் சார். திருப்பி உங்கள் இடத்துக்கு கூப்பிட்டுட்டே இருக்கீங்களே, கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க? தினசரி என் கூடயே இருக்கலாம். கண்டிப்பாக. நான் என் வீடை மாற்றிடலாம் நினைக்கிறேங்க. சென்னையிலேருந்து கும்பகோணம் வந்துடலாம் நினைக்கிறேன். வந்துடுங்க சார். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? வத்த குழம்பு. வத்த குழம்பு. அந்த வத்த குழம்புக்கு என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுங்கள். நான் வத்த குழம்பு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து மசாலா அரைச்சி போடுவாங்க, சில பேர் வந்து பொடி அரைச்சி போடுவாங்க, இல்லை புளி கரைச்சி வெறும் வத்தலை வந்து தாளித்து கூட்டுவாங்க. ஒருத்தர் கைப்பக்குவோம். ஸோ உங்களோட ஸ்பெஷல் என்ன? இந்த வத்த குழம்பு எப்படி ரெடி பண்ணுறோம்? இந்த வத்த குழம்பு வந்து எங்கே பர்டிகுலராக நீங்கள் அதிகமாக செய்வீங்க? அதுதான் முக்கியம். கண்டிப்பாக சார். அதில் என்னுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு வகை தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நான் கற்றுக்கிட்ட விதம் இது. எனக்கு சொல்லிக் கொடுத்த இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இது வந்து திருமண மண்டபங்களில் நம்ம உடனே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஒரு 2000 பேருக்கோ 3000 பேருக்கோ நம்ம சமைக்கிறோன்னு சொல்லும்போது அங்கே போய் பொடி இடித்து போடுறேன், மசாலா அரைச்சி போடுறேன் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னாக்கா டைம் லாஸ் ஆகும். அதுக்கு உண்டான வாய்ப்பும் அங்கே இருக்காது. இது வந்து அந்த மசாலா அரைக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேங்காய் அரை மட்டும்தான் இதில். பாக்கி எல்லாமே மசாலா எல்லாமே வந்து ரெடிமேட் பொடி தான். எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு நல்ல வத்த குழம்பு நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறவங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வேறு எங்கேயாவது வந்து ஒரு அவசரத்துக்கு நம்ம இன்றைக்கி ஒரு சமையலை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆகும். பூண்டை தோல் உரிக்க மாட்டேன், தோலோட தான் போடுவேன். இதுதான் அதோட ஸ்பெஷல். அர்ஜென்ட் தானே, அவசரமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம பூண்டை இப்போ நாட்டு பூண்டெலாம் நம்ம தோல் உரிக்கிறதுன்னு சொன்னாக்கா அது ஒரு பெரிய வேலை. ஆனால் இது வந்து தோலோட போடும்போது ஒரு டேஸ்ட்டு அதோட இது நான் சொல்கிறேன், அது செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. அப்போ எனக்கு தேவையான பக்கம் சொல்கிறீங்களா? தேவை சார், அவசியம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணுறது குவான்டிட்டி அதிகமான அளவில் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு சின்ன குவான்டிட்டி அந்த அளவு சொல்கிறோம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மிளகாய் 2 நம்பர், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பூண்டு 150 கிராம், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், புளி 50 கிராம், வெல்லம் 20 கிராம், வத்தல் 70 கிராம், நல்லெண்ணெய் 100 ml, உப்பு தேவையான அளவு. இப்போ தேவையான பிறகு சொல்லிட்டீங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, இப்போ ஆயில் தேவையான அளவு சேர்த்துட்டோம் அதில். சரி, ஓகே, டன். நான் வத்த குழம்பு சொல்லும்போது நான் வந்து மசாலா அரைச்சும் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பேசிக்காக புளியை பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷன் தான். இப்போ கடுகு, இந்த கடுகு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்த சின்ன குட்டி கடுகு சார். இதுலேயே ரெண்டு பேட்டர்ன் இருக்கும். பெருங்கடுகு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சின்ன கடுகு. ஓகே, கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் வெந்தயம் போடுறீங்களா? இந்தாங்க, வெந்தயம் சும்மா கொஞ்சமாக போடுறோம். ஆமாம், நல்லா இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். இப்போ தான் அது வெடித்து அதை அடங்கணும். அந்த சவுண்டு நின்ன பிறகு தான் எல்லா கடுகும் வெடிச்சிருச்சுங்கிறது அடையாளம். அதுக்கப்புறம் அந்த மிளகாய் சித்தம் சொன்னோம்னாக்கா ஈஸியாக கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகாய், சரி, நம்ம வந்து மிளகாய் வந்து தாளிப்புக்கு மட்டும்தான். மேலே வந்து அந்த பொடி யூஸ் பண்ணுறோம், காரப்பொடி யூஸ் பண்ணுறோங்கிறதுனால மிளகாய் கொஞ்சம் கம்மியாக தாளிச்சு போடுறோம். பார்க்கறதுக்கு அந்த காரமரோட வரையறதுக்கு மட்டும். இதுக்கப்புறம் பூண்டு. ஓகே, பூண்டு நான் சொன்ன மாதிரி உரிக்காமலே இருக்கும் இந்த பூண்டு நம்ம போடுறது பார்த்தீங்கன்னாக்கா.
அந்த உரிக்காத பூண்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே. இது குக் ஆகும்போது நான் அதை பற்றி சொல்கிறேன் நான் என்ன ரீசன் அப்படிங்கிறது. நான்லாம் பூண்டு நான் ஸ்கின்னோட போடுவேன், ஆனால் வந்து இடித்து போடுவேன். நீங்கள் முழுசாக போடும்போது ஓகேவா? அது நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. அடுத்தது வெங்காயம் போடுறோமா? சரி, இந்தாங்க. அப்புறம் பச்சை கருவேப்பிலை கேட்பீங்க. ரெண்டு எதுங்க நான் சொல்கிறேன். போடுங்க சின்ன வெங்காயம். இந்த வத்த குழம்பு சொல்லும்போது இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் மஸ்ட்டு. அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல அந்த சின்ன வெங்காயம் இருந்தால் அதோட டேஸ்ட்டே தனி கொடுக்குறது வேறு. என்ன டேஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா ஷெஃப்பும் டேஸ்ட் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம், அந்த புளி, அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூளோட நல்லா கொதித்து வரும்போது அந்த வெங்காயம் முழுசாக பல்ல கடிக்கும்போது அந்த புளிப்போட தன்மையும் அந்த காரத்தன்மை வெங்காயத்தில் இருக்க அந்த காரம் வந்து வெந்த பிறகு இனிப்பாக மாறும். கண்டிப்பாக அதான் நிஜம். சின்ன வெங்காயம் காரமாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயம் காரமாக இருக்க வெங்காயம் வெந்த பிறகு முழுசாக இருக்கும்போது ஒரு இனிப்பு தன்மை மாறும். அதோட தன்மை மாறும்போது இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது தான் அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் வெங்காயம் போட்ட உடனே குழம்பு வந்து பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க. இது என்ன, அந்த புளி காரம், அந்த வெங்காயம் பச்சையாக கடித்து சாப்பிடும்போது காரத்தன்மை, அது வெந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு அந்த புளி இதெல்லாம் சேர்ந்து இனிப்பு தன்மை வரும். இனிப்பு தன்மை உண்மைதான் சார். அதுதான் அது டேஸ்ட் வெங்காயத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறது. பெருங்காயமா? ஓகே. எப்பவும் கட்டி பெருங்காயம் போடுவீங்க, இப்போ நான் தூள் பெருங்காயம். இது அதான் திடீர் குக்குன்னு சொல்லும்போது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறது நமக்கு சேஃபர் சைடு. ஓகே, சேஃபர் சைடு. இந்த பூண்டு வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ இது வதங்குற பக்கம் எப்படி இருக்கணும்? இதில் வந்து அந்த மாதிரி ஒன்றும் பேட்டர்னைஸாக கிடையாது சார். எல்லாத்தையும் போட்ட உடனே மசாலாவும் போட்டுருவோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிரட்டிட்டு அந்த மசாலா கொஞ்சோண்டு வேகணும். வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணியை கொடுத்துருவேன். புளி தண்ணியில் நல்லா பாயில் ஆகும். அது ஒன்று தான் இதை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன். இதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஓகே. கருவேப்பிலை இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டாலும் இதில் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் ரைட்டு தான். கருவேப்பிலையும் கொத்தமல்லி இல்லாத சவுத் இந்தியன் சமையல் அது சமையல் இல்லை. அது எப்படின்னு சொல்லி என் சீனியர் சொல்லுவார். நானும் அதுவும் ஏற்றுக்கு நானும் அதை தான் செய்வேன். இமிடியேட்டாக வந்து இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துறது வழக்கம். போட்டுடலாம். நம்ம வந்து காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் மிளகாய்த்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் நமக்கு குறைவாக சாப்பிடக்கூடிய நம்ம அது மாதிரி பழகிருக்கோம் அப்படின்னு சொன்னால் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? மஞ்சத்தூள். ஓகே. இதுக்கப்புறம் தனியாத்தூள். இது ஒன்று தான். மிளகாத்தூளோட மல்லித்தூள் அதிகமாக இருக்குமா, இல்லை மிளகாய்த்தூளோட மல்லித்தூள் அதிகமாக இருக்குமா? நம்ம இதில் எந்த விதமான மசாலாவும் நம்ம அரைக்கிறது இல்லை. இது ஒன்று தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளேவர் ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் வந்து இது மட்டும்தான். சரி. அதனால இதோட அளவு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சுப்போம். இதுக்கப்புறம் இது மிளகாய்த்தூள். போதுமா? அது போதும் சார். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம போட மசாலா எல்லாமே போட்டாச்சு. ஓகே. இதுக்கப்புறம் கொஞ்சம் இது குக் ஆகட்டும் சார். சரி, ஓகே. குக் ஆனிச்சுனாக்கா அதுக்கப்புறம் புளி தண்ணி இதில் சேர்த்துறேன். ஓகே. அந்த மிளகாய், அந்த வெங்காயம், அந்த எண்ணெயோட சேர்ந்து குக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி கண்டிப்பாக இப்போயும் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், இப்போயே வரும். இப்போ புளி தண்ணி சேர்க்கணுமா சார்? சரி, ஓகே. இது குக் ஆகிறதுக்கு இந்த திக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நமக்கு பத்தாது சார். ஓகே. அதனால் வாட்டோட கண்டென்ட் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணி வேணும் சார். போதுமா? தண்ணி போதும். அவ்வளோதான். இது நல்லா பாயில் ஆகணும் சார். ஓகே. இப்போ இந்த தேங்காய்லாம் எப்போ போடுவோம்? கடைசியாக தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னு சொன்னோம்னாக்கா நம்ம உள்ளே சேர்த்துருக்கிற அந்த கண்டென்ட், அந்த தேங்காயோட சதவீதம் இது எல்லாமே சேர்ந்து என்ன ஒரு மாதிரி திரியாக பிரிஞ்சிடும். சரியாக சொல்லப்போனால் அந்த தேங்காய் பால் அரைச்சோன்னா அந்த தேங்காய் வந்து பாலாக மாறிடுது. அதை நம்ம இந்த கண்டென்ட்டில் கொடுக்கும்போது அது நல்லா அதோட மிக்ஸ் ஆகும்போது அந்த தேங்காய் பாலோட சுவை வந்து ஜாஸ்தி நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் உப்பு போட்டலாம் சார். உப்பு வெல்லம் ரெண்டும். ஓகே. உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதில் போட்டு. இதுக்கப்புறம் இது வெல்லம் இப்பயே போடணுமா? போடலாம். இந்த கடைசியாக போடுறதுலாம் இல்லையா? இல்லை, இது எனக்கு இதோட சேர்ந்து எல்லாம் ஒன்றா கொதிக்கும் போது அந்த சுவை வந்து இந்த புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகும். ஓகே. அதனால வந்து இப்போ இந்த இடத்துல போடுறது வந்து சரியாக இருக்கும். ஓகே. இதுக்கப்புறம் இது குக் ஆகணும். ஓகே. நல்லா பாயில் ஆகணும். வெல்லம், உப்பு ரெண்டு சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா பாயில் ஆகி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிற தேங்காய் வந்து இதில் சேர்த்து இறக்கிடலாம். ஓகே. தேங்காய் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? தேங்காய் இப்போ இதுக்கு வந்து நம்ம 1.5 தேங்காய் போடுறோம்.
தேங்காய் அளவு கூட போக அதில் இருக்கிற காரத்தன்மையை குறைச்சிடும். எந்த பக்குவத்தில் மறைக்கணும்? நைஸாக இருக்கணுமா? நல்லா நைஸாக அரைச்சிடணும் சார். சரி. அதில் வந்து இந்த இது இருக்கக்கூடாது, இந்த பீசஸ் இருக்கக்கூடாது. அந்த பால் தனியாக நம்ம பால் புளியறதுக்கு நம்ம அரைப்போம்ல சார், கிட்டத்தட்ட அந்த பக்குவம் நம்ம அரைச்சோம்னு சொன்னால் சரியாகும். அதே டைமில் இந்த குழம்பு கொதிக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதோட கலர் பாருங்கள், என்ன ரெட்டிஷாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக. அதே மாதிரி அந்த வாசமும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பூண்டு, வெங்காயம், புளித்தண்ணி, அப்புறம் வந்து நம்ம போட்டுக்கிற அந்த தனியாத்தூள். ஓகே. தனியாத்தூள் இது எல்லாமே சேர்ந்து அந்த இதில் அதிகமாக வந்து நம்ம அந்த மசாலாங்கிற கண்டென்ட் வந்து தனியாக மட்டும்தான். வேறு எதுவுமே நம்ம வந்து மசாலா எந்த ஐட்டம்னு நம்ம சேர்க்கல. வைக்கலாம் ராவாக இருக்கிற ஐட்டம் தான் சேர்த்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சிடு. ஆமாம். அதை எடுத்து காமிங்களேன். அந்த வெங்காயம் பூண்டு பாருங்கள், அப்படியே முழுசாக இருக்குது. இதுதான் ஸ்பெஷல். வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த வெங்காயத்தை எடுத்து அப்படியே வாயில் போட்டுனா நீங்கள் அப்படி கடிக்கும் போது அந்த காரம், அந்த புளிப்பு, சாறு வரும். சாறு அந்த சாறு வந்து சார் சொல்கிற டேஸ்ட் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ரைட்டு. இதுக்கப்புறம் சார் இதுக்கப்புறம் வந்து நம்ம சுண்ட வத்தல் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. மணத்தக்காளி வத்தல் நம்ம இன்றைக்கி வந்து மணத்தக்காளி வத்தல் இதில் வறுத்ததில் போடும். ஓகே. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டோம், கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். அந்த காரம் இந்த விஷயங்களுக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது வந்து அந்த ஸ்மெல்லை வந்து இதுதான் சார் அதிகப்படுத்தும். நம்ம எடுத்துருக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கிராம் நம்ம இதில். ஓகே. மணத்தக்காளி வத்தல். சரி, இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வந்து அந்த நம்ம வச்சுருக்கிற வத்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மணத்தக்காளி. இதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்க்குறோம். போட்ட உடனே என்ன வாசம் வருது, வேற மாதிரி வாசம். கண்டிப்பாக சார். எனக்கு ஒரு பயம் இருக்குது சார். இந்த ரெசிபி சிம்பிள் ரெசிபி தான், பட் இருந்தாலும் வந்து நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க நான் வந்து வத்த குழம்பு இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணிக்கலாம், அப்படி நிறைய பேட்டர்ன்ஸ் சொன்னீங்க. அந்த பேட்டர்ன் சொன்னோடனே நம்மளது எடுபடாதா? இல்லை. அதாவது உங்களெல்லாம் தேடி எதுக்காக வரேன்னா, உங்களோட ரெசிபிலாம் எனக்கு ஐ எம் ஷோர் டெஃபினட்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் தி பெஸ்ட் ரெசிபி. அதனால தேடி நான் வரேன். தேங்க்யூ சார். புரியுங்களா? தீனா சாருக்கு இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லா இன்க்ரீடியன்ஸை பற்றியும் அது என்னென்ன தன்மை அப்படிங்கிறது நல்லா தெரியும். அது எதை சேர்த்தா என்ன ஆகும்னு தெரியும். நான் போடும்போது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இது விளங்காது, இது விளங்கும், இது சரியாக இருக்கும், சரியாக இருக்காதுங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். அவருக்கு கை வாய்ப்பார், சார் போதும் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம், நீ அதிகமாக போடப்பா, இது இந்த அளவு சரியாக வராது அப்படிங்கிறது தான் திட்டம். பட் வந்து நம்ம போடும்போது அவ்வளோ உன்னிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு நபர் நம்ம கூட ஒரு அடக்கமாக இருந்து நம்ம செய்கிற விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நமக்கு பின்னாடி அதே நேரத்தில் வந்து அது ஆரம்பிக்கும் போது அந்த பூஸ்ட் கொடுப்பாரு, அது அப்படி இது இப்படி அப்படின்ட்டு. அது அப்போ என்னன்னாக்கா நீ நல்லா செய்ய போறியா இல்லையா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குற இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதை முடிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எனக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, இந்த விஷயம் சரியாக இருக்குது. இதில் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா இந்த வேலையை பண்ணுவார். அந்த மாதிரி தான் தீனா சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன பண்ணுறது? சார் தேங்காய் அரை விட்டலாம் சார். சரி, ஓகே. இந்தாங்க தேங்காய் அரை வந்து நம்ம இதில் சேர்க்குறோம். ஓகே. இது அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட வேற என்ன போட்டு அரைச்சிங்களா? எதுவுமே கிடையாது, பிளைன் தேங்காய். அது நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறோம். அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பக்குவத்தில் அரைப்போமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சா சரியாக. சரி, ஃபைன். ஆனால் குழம்பு தலை சூப்பராக இருக்கு பார்க்கும்போது. நல்ல பக்குவங்க வேற மாதிரி. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாப்பிட்றதுமே சொல்கிறேன், எனக்கு வந்து வாய் ஊறுது, உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு டெக்ஸ்சர். தேங்காய் போட்ட பிறகு நம்ம குக் பண்ணவே கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு அப்படியே இறக்கிட வேண்டியதான். இருக்கணும், அவ்வளோதான். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, முன்னாடி நம்ம இதை பேசணும். அந்த தேங்காய் பால் தான் இந்த சுவையை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ நீங்கள் குக் பண்ணீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் வந்து எண்ணெயாக மாறிடும். சரி, அது எண்ணெயாக மாறிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த டேஸ்ட் கிடைக்காது. சரி, இப்போ இந்த பூண்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தோலோடு நம்ம போட்டோம், இப்போ வெந்திருக்குது. அதோட பக்குவத்தை காமிக்கணும் பாருங்கள். உள்ள ஒன்றுமே இருக்காது, அப்படியே முழு பூண்டு அப்படியே வருது. சரி, டேஸ்ட் பண்ணலாமா? அவசியம் சார். ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இதில் நல்லெண்ணெய் போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்ல வெங்காயத்தோடு வைக்கிறா பாருங்க, அதே நமக்கு பிடிச்ச விஷயமாச்சே. சரி, ஓகே. ஒருத்தருக்கு ஒரு கலலை. அந்த பூனை அப்படி எடுத்தனே பாருங்க, அப்படியே முழுசாக வருது. சரி, ஓகே. இந்த மாதிரி சோறுலாம் நல்லா ரெடி பண்ணிட்டு அம்மா கையில் வாங்கி சாப்பிட்டா தனி சொல்ல. ஆமாம் சார், உண்மை. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, பிரமாதம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரியான வத்த குழம்பு,
சும்மா சொல்ல நான் நிறைய ஊருக்கு போனேன். இவர் பண்ண வத்தக்குழம்பு கல்யாணத்தில் அடிதடியாக டக்குன்னு ஈஸியாக பண்ணுற வத்தக்குழம்பு இந்த ரெசிபி. இன்னும் அந்த கலரோட பக்குவம் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த பூண்டு, அந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நான் திருப்பி சொல்கிறேன், இவர் சொன்ன விஷயம், அந்த கடைசியாக அந்த தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. தேங்காய் நல்லா கொதிச்சுன்னா அந்த தன்மை மாறான். அது உண்மை உண்மை. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். கைத்தா இந்த கையில் இப்படி கொடுக்கணும்னு பார்த்துங்க. அதெல்லாம் இருந்தாலும் வெரி குட், ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்ல சந்தோஷம். கண்டிப்பாக சார். எனக்கு ஃபோன் நம்பரில் கொடுங்க. அவசியம் கொடுக்குறேன் சார். இந்த மாதிரி வத்தக்குழம்பு, திடீர் வத்தக்குழம்பு நம்ம பண்ணும்போது இந்த சுவை வந்து நல்ல கிளாஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல சில அனுபவங்கள் எனக்கு உண்டு. இங்கே வந்து எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. என்ன அச்சம் இருக்குன்னு, நம்ம ஒரு சிம்பிளாக பண்ண போகிறோம் இந்த வத்தக்குழம்பு. இந்த வத்தக்குழம்புக்கு இவர் வந்து என்ன மாதிரி வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். இது என்னங்க ஒரு சாதாரண விஷயத்தை ஏங்க இவ்வளோ ஸ்டெயினாக சொன்னீங்க, எனக்கு புரியலைங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாருன்னா நம்மளுக்கு இல்லை அப்படின்ற ஒரு மனசில் ஒரு அச்சம் இருந்தது. வேற லெவல். வெரி குட். தேங்க்யூ சார். வெரி குட். ஓகே சார். நம்பர் எல்லாத்துங்களா தரேன் சார். என்னுடைய நேம் வந்து சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ விநாயகா கேட்டரிங் சர்வீஸ், கும்பகோணம், நம்பர் 67 பக்தபுரி தெரு. இந்த அட்ரஸில் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து 9443161929. தேங்க்யூ ஸோ மச். நிறைய வாட்டி கும்பகோணம் நீங்கள் போனீங்கல்ல, லாஸ்ட் நான் கோயிலில் பிரசாதம் பண்ணும்போது கூட உடனே நீங்கள் வந்து சக்தி கிருஷ்ணன் சாரோட ரெசிபிலாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது பேரை சொல்லி அந்த ரெசிபிகளை டக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். உண்மை சார். அப்போ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தீனா சார் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மனசில் ஒரு சந்தோஷம் எப்பயும் உண்டு சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. கடவுள் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார். அவங்க மூலியமாக வந்திருக்கோம். கண்டிப்பாக நன்றி. கண்டிப்பாக. தேங்க்யூ. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திருப்பி சொல்கிறது, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க. அதே டைமில் இவங்களுக்கு கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மை. ஏன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு வீட்டில் இந்த வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முடிக்கலாம். ஆனால் இங்கே ஷூட்டுன்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 2 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுவோம். ஒரு சின்ன விஷயங்கள் வந்து அழகாக காமிக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக இவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. அதே டைமில் நம்ம வீட்டு சைடில் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஒன்ஸ் மோர் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி பார்க்குறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care. Thank you.